ஆண் பிள்ளையா பிறக்கிற ஒவ்வொருத்தரும் பெத்தவங்களுக்கு நல்ல மகனா இருக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு நல்ல சகோதரனா இருக்கணும், கட்டின மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும், ஊருக்கு நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நீங்க என்கிட்ட சொல்லுவீங்களேப்பா. ஆனா இன்னைக்கு அது எதையுமே கடைபிடிக்க முடியாம அது எதுக்கும் தகுதியில்லாத ஒரு ஆளா நான் இங்க வந்து நிக்கிறேன்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்கிட்ட வாங்கின சத்தியம்தான். சத்தியமா? பஞ்சாயத்துல எனக்கு எதிரா புவனா பிராது கொடுத்திருக்கா. அவ கொடுத்த பிராதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பேச வைக்கிறதுக்கு எப்படி எப்படியோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் என்னோட பதில் மௌனம் மட்டும்தான். காரணம் ஒரு மகனா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்தை மீறி நான் ஒரு நாளும் நடக்க மாட்டேன்பா. அவருக்கு ரகுராம் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பான்? பஞ்சாயத்துல என் தரப்பு விளக்கத்தை நான் சொல்ல போறதில்ல. தீர்ப்பு நமக்கு எதிராதான் வரும். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல யார் முகத்தையும் பார்க்கிற தைரியமோ அவங்க அவங்க வருத்தத்துக்கு ஆறுதல் சொல்ற மனசோ எனக்கு இல்லப்பா. அம்மா, என்னம்மா வந்ததுல இருந்து அமைதியாவே உட்கார்ந்துருக்கீங்க? மகாராணி, நீங்க என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை வாடான்னு சொல்லியிருந்தா ஓடி வந்திருப்பேன்ல. திடீர்னு என்ன பார்க்க இங்க வந்திருக்கீங்க, சொல்லுங்கம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா. காளிமுத்து, உன்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். எதுக்கு இப்ப உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னம்மா சொல்லணும், சொல்லுங்கம்மா. நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் புள்ள ரகுராம் அவன் செய்யாத ஒரு தப்புக்காக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அங்க பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறான். என் மருமக 6 மணிக்குள்ள புருஷன் திரும்ப வீட்டுக்கு வரலன்னா விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு வீட்டுல சாமிக்கு முன்னாடி உக்காந்துருக்கா. உங்க ஐயாவோட குடும்பமே குலைஞ்சு போயிருக்கு. என் குடும்பத்தை காப்பாத்த முடியாம நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும். ஐயோ அம்மா, நான் எப்படிமா இதுல இருந்து உங்களை காப்பாத்த முடியும்? ரகுரா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்ன காரணத்துக்காக அவன் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்காங்கிறத எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவன் பின்னாடியே போனேன். அவங்க அப்பாவோட சமாதி கிட்ட நின்று அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் அமைதியா இருக்கிறதா சொன்னான். இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் ஐயா என்கிட்ட வாங்கின சத்தியம். என்ன மன்னிச்சிருங்க. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த உங்களோட சத்தியத்தை இன்னைக்கு ரமணி அம்மா கேட்டதுனால உடைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கம்பீரமா சன்னதி முன்னாடி நின்னு
மரியாதையோட சாமி கும்பிட வேண்டிய ஒரு ஆளு இப்படி வெளியே நிக்கிறத என்னால பார்க்க முடியல மச்சான். மாமா நீங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்க, ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஏன்னா நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன், சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன். இன்னைக்கு என் அண்ணனுக்கு எதிரா நான் தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கும் போது என்னால அதை ஜீரணிக்கவே முடியல மாமா. தர்மம்னா என்ன, நியாயம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே எங்க அண்ணன் தான். அந்த தர்மத்துக்கே ஒரு இலக்கணமா இருக்கிற எங்க அண்ணன் மேல எந்தவித தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அவருக்கு எதிரா தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். எப்படி எப்படி அதை செய்ய போறேன்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு மாமா, என் வாயிலிருந்து என் அண்ணனுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அது என் உயிர் போறதுக்கு சமம் மாமா. மச்சான், அந்த அம்பாள் தான் நான் இன்னைக்கு நியாயமான தீர்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு வழி செய்யணும். அப்புறம் என்ன, பஞ்சாயத்து கிளம்பலாங்களா? போலாம். போலாம். இந்த பிராதல பஞ்சாயத்துல எனக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். மச்சான், நான் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்ல மாட்டேன், மேல்முறையீடும் பண்ண மாட்டேன். உங்களோட தீர்ப்பு எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. மா, நீ பல வருஷமா காத்துட்டு இருந்த உன் கனவு நிறைவேற போகுது. அந்த ரகுராமோட குடும்பம் மொத்தமா சுக்குநூறா உடைய போகுது. ஆமாண்ணே, இது ஒண்ணுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஜீவா வந்த ரகுராம் குடும்பத்துக்குள்ள நுழைச்சு விட்டு இன்னும் நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. ரகுராம் ஐயாவோட இந்த தொடர் மௌனம் இவர் மேல போனா வச்சிருக்க குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துது. ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்ந்து அமைதியாவே இருந்தா இவருடைய குற்றத்தை இவர் ஒத்துக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பா